Dear students, so class 12 CBSE Physics Chapter 1 previous year questions பார்க்கலாம். So first is the two identical conducting balls A and B having charge minus Q and plus 3Q. So ஒரு பாலோட charge minus Q and இன்னொரு பாலோட charge plus 3Q. They are brought in contact with each other. First இது ரெண்டையுமே கான்டாக்ட்ல கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் then separated by a distance D. அதுக்கப்புறம் கான்டாக்ட்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் they are separated by a distance D. Find the nature of the Coulomb force, whether the force between two balls is attractive or repulsive on கேக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இது இந்த ரெண்டு பாலையும் கான்டாக்ட்ல கொண்டு வரும்போது சார்ஜ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். எங்கேருந்து எங்கன்னா ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் எங்கே இருக்கோ அங்கே இருந்து லோவஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜுக்கு நடக்கும். எது வரைக்கும் நடக்கும்னா இந்த ரெண்டு ஸ்பியர் பால்ஸும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் கிடைக்கிற வரைக்கும் இது நடந்துகிட்டு இருக்கும். அப்போ after contacting the charge acquired by each sphere, ஒவ்வொரு ஸ்பியர்லையும் எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படின்னா 3Q minus Q divided by 2. அப்போ 2Q divided by 2 is equal to plus Q. So this is the charge acquired by each sphere after contact. Okay. So அப்போ இந்த ஸ்பியர்லையும் ப்ளஸ் கியூ இருக்கு, இந்த ஸ்பியர்லையும் ப்ளஸ் கியூ இருக்கு. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன ஃபோர்ஸ் இருக்கும்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்னா இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ சேம் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். தேர்ஃபோர் ஆன்சர் வந்துட்டு என்னன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் பிட்வீன் டூ பால்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The sphere encloses a charge of எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8.85 into 10 to the power minus 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சார்ஜுங்கிறது Q in is equal to 8.85 into 10 to the power minus 8 coulomb. And first solution என்ன கேட்டிருக்காங்க, calculate the electric flux through the surface. ஸோ அப்போ pi is equal to Q in divided by epsilon naught. So Q in வந்து 8.85 into 10 to the power minus 8 divided by epsilon naught value 8.85 into 10 to the power minus 12. இப்போ இங்கே 8.85யும் கேன்சல் ஆயிரும். இப்போ 10 to the power minus 8 plus 12 வரும். It is equal to 10 to the power 4 and unit of flux வந்துட்டு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் per கூலும். ஸோ இதான் இதோட ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ரேடியஸ் ஆஃப் த காசியன் சர்ஃபேஸ் இஸ் ட்ரிபிள்டு. ரேடியஸை வந்துட்டு 3 times இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஹவு வுட் த ஃப்ளெக்ஸ் சேஞ்ச்? ஸோ ஃப்ளெக்ஸோட ஃபார்முலா வந்துட்டு என்னது, பை இஸ் ஈக்குவல் டு கியூ இன் டிவைடட் பை எப்சிலான் நாட். ரேடியஸை எவ்வளோ தான் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஃப்ளெக்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஏன்னா the flex value does not depend upon radius. So அதனால flex value does not change. Since flex does not depend upon radius. This second question. அடுத்து third question பாருங்க. A uniform charge large plane sheet having charge density. The plane sheet having charge density sigma வந்துட்டு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 1 divided by 18 pi into 10 to the power minus 15 coulomb per meter square கொடுத்திருக்காங்க. Find the electric field at point A, இந்த பாயிண்ட்ல, which is 50 centimeter from the sheet. Okay. Find the electric field at point A. Electric field point A formula வந்துட்டு என்னன்னா E is equal to sigma divided by 2 epsilon naught. இதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பிளேன் ஷீட் ஃபார்முலா. அப்போ சிக்மான் வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 1 டிவைடட் பை 18 பை இன்டூ 10 டு தி பவர் மைனஸ் 15 இன்டூ 2 எப்சிலான் நாட்டை போட்டுக்கலாம். 2 இன்டூ எப்சிலான் நாட் வேல்யூ 8.85 இன்டூ 10 டு தி பவர் மைனஸ் 12. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 1 இன்டூ 10 டு தி பவர் மைனஸ் 6 நியூட்டன் per கூலும். அண்ட் இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து
அவுட்வேர்ட்ஸாக இருக்கும். ஸோ தேர்ஃபோர் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு அவுட்வேர்ட்ஸ். ஸோ இதான் இதுக்குள்ள ஆன்சர். சப்போஸ் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.